ஹலோ கேமர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சிஎம்பி கேமிங் சேனல். வாங்க, கரிநாகரானுங்க இப்படி பண்ணாலும் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். என்னன்னா, நம்ம லக்கி ராயில் ஸ்பின் பண்ணுறதுக்காண்டி 3455 டைமண்ட் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் சரி ஸ்பின் பண்ணலாம், சர்வரை குழப்பி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் டச் பண்ணிட்டு ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது க்ளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போடுவோம். பண்டல் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் லக்கி ராயில் ஒரு 10 ஸ்பின். ஓகே, இப்போ நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். நமக்கு தேவை M8087 ஸ்பின்னும், அதுக்கப்புறம் அந்த ஜோக்கர் மண்டலம். ஜோக்கர் மண்டல் எல்லாத்துக்கும் தெரியும், வேர்ல்டு பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளோ பேர் இருந்து. ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் ஸ்பின்னை போட்டு வந்துடும். கண்ணு தான் கொடுத்துருக்கானுங்க கைஸ். இந்த கண்ணை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ஸ்பின் பண்ணுவோம். அடி குழப்பி விடுவாங்க கொஞ்சம் அடி அப்படி அவங்க கன்ஃபியூஷன் ஆகி மண்டை கிழிச்சிட்டே உட்காரணும். அவ்வளோ நிறைய டபுள் பரில் கிடச்சிட்டு காய்ஸ் டீம் ஸ்கின்னு. ஓகே, கிடச்சிட்டு காய்ஸ். ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பி அதே மாதிரி கலக்கி விட்டு ஸ்பின் பண்ணுவோம். ஒரு 5 ஸ்பின். ஆனால் ஒரு டோக்கனாக தரிய. ஆனால் கரிநாகரானுங்க இப்படி சம்பவம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். சரியான சம்பவம் பண்ணி விட்டானுங்க. 3500 டைமண்ட் இருக்குது. என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஜோக்கருக்கு ஒரு 5 ஸ்பின் கொடுத்துருங்கடா. டே ஒரே டோக்கனாக தான் தரானுங்க. 9 டோக்கனை சேர்த்து நம்ம எப்போ மண்டல் வாங்கி கண்ணை வாங்க. நமக்கு தேவையான அந்த M8087 கன் ஸ்கின் தாங்க. அந்த கண்ணு பட்டாசாக இருக்குது காய்ஸ். எஃபர்ட்டு இதெல்லாம் கம்மியாக இருக்குது காய்ஸ். ஸ்பின் பண்ணுவோம். ஒரு 20 பட்டு அப்புறம் ஒரு 90 போடுவோம். 20ல் ஒரு டோக்கன் தான் தராங்க. ஓகே, ஒரு 90 ஒரு 5 ஸ்பின் கொடுத்துருங்கடா. இவங்க தரமாட்டானுங்க காய்ஸ். நம்ம டைமண்ட்டை உருவாக போட மாட்டானுங்க. அதுக்குள்ளேயே 500 டைமண்ட் காலி ஆகிட்டு 400 டைமண்ட் காலி ஆகிட்டு குறைச்சி விடுவோம். திரும்பி குறைச்சி விடுவோம். அடி போடுவோம் 5 ஸ்பின். ஐப்பில்ல இப்போ கிடைக்கல. திரும்பி குறைச்சி விட்டுட்டு ஒரு 5 ஸ்பின்னு போடும். எவ்வளோ ஸ்கின்னு இருக்குது, எவ்வளோ ட்ராவல் கேட்குறது நல்லா வந்துருக்கும். ஒரு 5 ஸ்பின். ஐப்பில்ல ராஜா தான். டேய் கரிநாகரா குடுடா. டே சுத்த உரிய வாங்கிடுவானுங்க நினைக்கிறேன் நம்மகிட்டயே. இதில் ஒரு 10 ஸ்பின்னு, இதில் ஒரு 10 ஸ்பின்னு போட்டு ஸ்பின் பண்ணுவோம். இதில் ஒரு 5 ஸ்பின். தரமாட்டானுக்கு போல். அடா 9 டோக்கனாக தந்துட்டு 7 டோக்கன் ஆகிட்டியே. குழப்பிடுவோம். திரும்பியும் குழப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம ஒன்று கூட வாங்காமல் விடக்கூடாது காய்ஸ். எப்படியாவது டபுள் பரில் நம்ம எடுத்தே ஆகணும். M8087 சாண்ட்ஸ்டோன். ஓகே, நம்ம கிளியர் டேட்டா கொடுத்துட்டு வரோம். கிளியர் வச்சு கொடுத்துட்டு கேம் விட்டு வெளியே போய்ட்டு திரும்பி உள்ளே வரும். இந்த ட்ரிக்ஸு காய்ஸ், இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். என்னடா லோடிங் ஆகிடுது. ஓகே, உள்ளே போய்ட்டுருக்கோம். உள்ளே வந்தாச்சு. இன்ட்டு ரைட்டு உள்ளே போய்ட்டு குழப்பிடுவோம். ஒரு கலப்பறம் போட்டு ஒரு 90. அதுதான். ஓ பாய்ஸா காய்ஸ், எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். இந்த ட்ரிக்கு நல்லா வேலை செய்யுது காய்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பச்சை கலர் ஸ்கின்னு சூப்பர். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுவோம். தம்ப்நெயிலுக்கு தேவைப்படும். சூப்பர் காய்ஸ். நல்லா கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். இது உங்களுக்கு வந்து டபுள் ரீலோட ஸ்பீடு வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். நல்லாவே தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள் காய்ஸ். நீங்கள் செலவு பண்ணாதீங்க காய்ஸ். நீங்கள் செலவு பண்ணாமல் சொத்தே உரிய விட்டுருவானுங்க. ரைட்டாக திரும்பி குழப்பி விட்டு சர்வரை குழப்பி விட்டு வருவோம். ஒரு 90 போடுவோம். கொடுத்துட்டா சாண்ட்ஸ்டார்முக்கு தந்துருங்கடா. இது பச்சை கூட வேணாண்டா. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு டபுள் பரில் இருக்குது கைஸ், கோல்டு கலரு. அது டபுள் ஆக்டிவிட்டி சிங்கிள் லேட் ஆஃப் ஃபயர். என்னடா டோக்கனாக தரீங்க. குழப்பி விடுவோம். எல்லாத்தையும் குழப்பி விட்டு சின்ன போடு 90. கொடுத்துருங்கடா. பண்டலாக தாங்கடா. தரமாட்டானுங்க நினைக்கிறேன் கைஸ். நம்மகிட்ட டைமண்ட்டை உருவாக போட மாட்டானுங்க. 1000 டைமண்ட் காலி ஆகிடுச்சு. திரும்பி போய் கேட்ச் கொடுத்துட்டு கேம் விட்டு வெளியே போய்ட்டு திரும்பவும் உள்ளே வருவோம். உள்ளே போக லோடிங் ஆகுது. உள்ளே போயிட்டு உள்ளே வந்துட்டோம். கன்ஃபார்ம் இன்ட்டு கொடுத்து திரும்பி உள்ள லக்கி ராயிலுக்குள்ளே போகிறோம். கிடைக்கும். எல்லாத்தையும் குழப்பி விட்டு ஒரு 90 ஸ்பின்னு. கொடுத்துருங்கடா. வாங்க கைஸ். நான் 9 டோக்கனாக தந்தானுங்க. இப்போ 7 டோக்கன் தான் தரானுங்க. இதுலேயும் அதே மாதிரி தானா? ஓகே, இதில் 5 6 4 3 7 டோக்கன் தான் தந்துருக்காங்க. சரி, இதையும் நம்ம கொடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பின்னை போடுவோம். சிங்கிள் ஸ்பின்னை
இதில் கொடுப்பானுங்களா? என்னது தரானுங்க? ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற ஸ்கின் தான் வந்திருக்கானுங்க. ஸ்கின்னும் ஒன்றுத்துக்கு ஆகாது. 90 போடுவோம். கொடுத்துருங்கடா டே. ஓ கங்க்ராச்சுலேஷன். வா காய்ஸ் சாம்சங் ஸ்கின் கிடச்சி. ஓகே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். டேய் என்னடா கவனிக்க கூட இல்லைடா, அதுக்குள்ளேயே போட்டு தந்துட்டானுங்க. சூப்பர் சூப்பர். டேய் கரீனாகரா பரவாயில்லடா. ஓகே காய்ஸ் நமக்கு கிடச்சிட்டுச்சு. ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஸ்கின்னோட எஃபர்ட் தான் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே லோன் பண்ணுறது ஒரு 90 ஸ்பின். 5 டோக்கனா? டேய் மனசாட்சி இருக்காடா. கூப்பிட்டு திரும்பி ஒரு 90 ஸ்பின்னை போடுவோம். நமக்கு இப்போ பண்டல் தான் வேணும். நம்மகிட்ட 175 டோக்கன் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் பண்டல் எதிர்பார்க்கணும். இந்த பண்டல் கிடையாது, இந்த பண்டல் தான் நமக்கு வேணும். இந்த பண்டல் கிடைச்சாலே போதும், நம்ம பக்கம் போக வேண்டாம். நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அந்த இடத்துல. உடனே எழுந்து ஓடிடணும். திரும்பி குழப்பிடுவோம். குழப்பிட்டு ஒரு 90 ஸ்பின்னை போடுவோம். கொடுத்துருங்கடா. ஓ காய்ஸ் 10 டோக்கன் இருந்திருக்காங்க காய்ஸ். திரும்பி கிளியர் கேட்ச் கொடுப்போம். 1 2 3. ஓகே கேம் விட்டு வெளியே போய்ட்டு உள்ள வந்தாச்சு. இது ஒரு ட்ரிக்கு காய்ஸ். இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காசு செலவு பண்ணாதீங்க. இதில் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. டேய் எங்களை சொல்லிட்டு நீ ஏன்டா செலவு பண்ணுறான்னு சொல்லி எனக்கு கேட்குறீங்கன்னு தெரியுது காய்ஸ். நான் கண்டென்ட்டுக்காண்டி கிரியேட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே நான் கிட்ட போட்டோம். கிடைக்கல. டேய் என்னடா பண்ணுற கரீனாகாரா? கொடுடா வாய்ப்பில்ல ராஜா. ஓகே திரும்பி குழப்பிடுவோம். ஓகே நல்லா குழப்பி விட்டாச்சு. ஒரு 90 போடுவோம். வா காய்ஸ் பார்த்தீங்களா அந்த பண்டல் கிடச்சிட்டு காய்ஸ். கங்க்ராச்சுலேஷன். வா சூப்பர் க்ளோன் பண்டல் கிடச்சிருச்சு. இதெல்லாம் ஓல்டு பிளேயருக்கு நல்லா தெரியும். இந்த மண்டல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தது அது கொஞ்சம் ஓல்டு பிளேயருக்கு மாச சங்கடமாக தான் இருக்கும். ஓகே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. மச்சின்னு இருக்கும் காய்ஸ் பண்டலு. ஓகே அடுத்து இந்த MP40 நல்லா இருக்கா? நம்மகிட்ட கோபுரா ஸ்கின் இருக்குது, அதனால் இது வேண்டாம். நமக்கு இப்போ தேவையா சும்மா இருக்குது. டைமண்டு 1200 டைமண்ட் இருக்குது. சரி ரைட்டு ஸ்கின் பண்ணி விடும். இதில் எவ்வளோ ஸ்கின் கிடைக்கான்னு பார்ப்போம். எனக்கு போட்டாச்சு கிடைக்கல. இன்னும் குழப்பி விட்டு வருவோம். நம்மகிட்ட பேரபிள் ஸ்கின்னு எவ்வளோ இல்லை, ஆனால் அதில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடச்சா நல்லது. ஓகே காய்ஸ் கிடச்சிட்டு பாருங்க காய்ஸ். இப்போ தான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் கிடைக்கும் காய்ஸ். ஐயோ காய்ஸா. டேய் என்னடா கரீனாகரா? ஆச்சரியமாக இருக்குது காய்ஸ். நீ இப்படி தரவானு நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். ஆக மொத்தம் 1500 டைமண்டு. 2000 டைமண்ட் கிட்ட எல்லாமே எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஓகே நம்மகிட்ட ஒரு 1300 டைமண்ட் இருக்குது. இந்த க்ளோவாலுக்கு ஏன் பண்ணுவோம். க்ளோவால் கொஞ்சம் நல்லா பங்கமாக இருக்குது. இந்த க்ளோவாலுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே க்ளோவால் 80 டோக்கன் தான் க்ளைம் பண்ணிடலாம். இந்த 80 டோக்கன் தான் காய்ஸ். இதிலே க்ளைம் பண்ணிடலாம். நம்மகிட்ட 224 டோக்கன் இருக்குது. ஒன்று இந்த கன்று நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது காய்ஸ். டோக்கன் கன்று வச்சு அடிக்கிறதுக்குள்ளே இனிமேல் நம்மளை மண்டியில் போட்டு போயிடுவான். இது ஒரு கன்று தான். இன்னும் குழப்பி விட்டு 90 ஸ்பின்னை போட்டு விடுவோம். அதில் கொடுத்தா லக்கு. காய்ஸ் கொடுத்துட்டான் காய்ஸ். என்ன காய்ஸ் நான் பேசுகிற கண்ணு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தந்துடுறான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. மங்கமாக இருக்குது க்ளோவால். சூப்பர் காய்ஸ். சரிண்ணா நல்லா வருவாடாங்க. ஓகே இது ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே அடுத்து திரும்பி உள்ளே போவோம். திரும்பி வெளியே போய்ட்டு உள்ளே வந்தோம். வந்துட்டு சர்வரை கலப்பி விட்டுறோம். கலப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிளேன்லேருந்து வரச்சில் ஒரு அனிமேஷன் வரும்ல காய்ஸ், அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் தேவையில்லாமல் இதில் வேறு ஸ்பின் பண்ணிட்டேன். அந்த ஃபைனல் ஷாட் இவனில் அது கூட நமக்கு தேவையில்லை. எப்படி நம்ம ஏஸ் அடிக்க போகிறது கிடையாது. ஏஸ் அடித்தாலே கூட்ட மக்களாக தான் அடிப்போம். நமக்கு தேவை ஏரோப்ளேன்லேருந்து கீழே வச்சில் அந்த ஒரு அனிமேஷன் வரும்ல காய்ஸ், அதான் நமக்கு தேவை. இப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுவும் கையோடு எடுக்கிறோம். நம்மகிட்ட இப்போ ஒரு 200 டைமண்ட் இருக்குது. 149 போட்டோம். அடுத்து 1 டபுள் எனக்கு எப்படியும் கொடுக்க மாட்டானுங்க. நீங்கள் நம்மகிட்ட காசை பிடுங்க விட மாட்டானுங்க. கடைசி சின்ன தான் தருவானுங்க. பார்த்தீங்களா அதான் சடத்தெல்லாம் யூஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் வேறு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி தந்துடுறானுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க காய்ஸ். லைக் பண்ண மாட்டாங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான கண்டென்ட் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இதையும் க்ளைம் பண்ணியாச்சு. கன்று நல்லா தான் இருக்குது த்ரோவிங் கன்று, ஆனால் நமக்கு வேணாம்.
இந்த பண்டல் நல்லா இருக்குது காய்ஸ், ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. நமக்கு ஜோக்கர் பண்டல்லாம் வேணால் தேவைப்படுது. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. கோல்டன் கேப் இது நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி. இது டபுள் லேட்டாகவே சிங்கிள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன குதிக்கு சாரி. ஓகே, வேறு ஏதாவது இது வேணா பாருங்க காய்ஸ், எஃபோர்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதில் வேறு தேவையில்லாமல் ஒரு 3 ஸ்பின் பண்ணிட்டேங்க சார், நம்ம தேவையில்லை. இப்போ என்ன செய்ய, சர்வரை குழப்பறதுக்காண்டி அங்கே இங்கே பண்ணாடி ஆகிட்டு காய்ஸ். மக்களுக்கு எஃபர்ட்லாம் பயங்கரமாக கொடுக்காங்க. அது நம்மகிட்ட ஒரு 230 காயின் இருக்குது, டோக்கன் இருக்குது காய்ஸ். நம்ம வந்து இந்த பண்டல் எடுக்கலாமா அப்படின்னா இந்த பண்டல் எடுக்கலாமான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள் காய்ஸ். இல்லை எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம் காய்ஸ், இதெல்லாம் வேஸ்ட்டு, கம்மி பாபா. ஓகே, அரசுக்கு தந்து தான் காய்ஸ், நம்பவே முடியல. இதெல்லாம் டோக்கன் வச்சுட்டு வாங்க முடியுமா? அந்த டோக்கன் கிடையாதா? இது ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். 5 ஸ்டோன் இருந்துச்சுன்னா MP40. அடுத்து 5 ஸ்டோனில் 2 3 எடுத்துக்கலாமா? 3 எதாவது வேணாலும் 1 எடுத்துக்கலாம் போல். நம்மகிட்ட மற்ற எல்லாமே ஸ்கின் இருக்குது. டபுள் பர்ல் தான் இருந்துச்சு, ஆனால் அது நமக்கு செட் ஆகலை, அதனால தான் ஒன்று வாங்கியாச்சு. கன் பார்க்க நல்லா தான் இருக்குது. கிளி பச்சை கிளி மாதிரி தான் இருக்குது, கலர் கிளி மாதிரி. ஆஹா, என்ன எஃபர்ட்டு பாருங்கள். வா வா வா, ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல், வா செம்மையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.